Hi, this is Anusha Rajesh, trainer and NLP coach. மெடிடேஷன் டெய்லி பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு இருக்கா? மெடிடேஷன் அப்படின்றது நம்மளோட மைண்டை ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. இந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம உடம்புலேருந்து கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் லெவல் ரெடியூஸ் ஆகுது. அந்த கார்டிசால் தான் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். ஸோ அப்போ இந்த கார்டிசாலோட லெவல் கம்மியாகிறதுனால ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அதோட லெவல் எல்லாமே கம்மியாகுது. இதோடு சேர்த்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தும் மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா இம்ப்ரூவ் ஆகுது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸோட ரிஸ்க் எல்லாமே கம்மியாகுது. பிளட் ப்ரெஷர் லெவலை நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா. மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கா, இன்னும் வேறெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ நம்மளால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளை சுற்றிலும் எல்லாருக்கூடையும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மெடிடேஷன் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப டீப்பராக கனெக்ட் ஆகிறோம். நம்ம கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் மேக் பண்ணுறோம். ஸோ அப்போ சுற்றி உள்ளவங்ககிட்டையும் ஒரு எம்பத்தியோட நம்மளால் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப தாட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அப்போ எல்லா சுச்சுவேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு கோபப்பட மாட்டோம். ஸோ இதனால் நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் நமக்கு சுரக்குது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட மூட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். நல்ல குட் ஃபீலிங்கோட, பாசிட்டிவ் ஃபீலிங்கோட இருப்போம். டெய்லி காலையில் மெடிடேஷன் பண்ணுறப்போ நம்மளோட மூடை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு குட் ஃபீலிங்கோட அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த நாளில் நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்குமே நல்ல ரிசல்ட்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியுமே என்ஹான்ஸ் ஆகும். மெடிடேஷன் பண்ணுறதப்போ நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளோட ஃபோக்கஸை செலுத்துகிறோம் பார்த்தீங்களா? இதனால் நம்மளோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிற குழந்தைங்களுமே பண்ணலாம். அவங்களோட கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டே டு டே ஒர்க்கை நம்ம பெட்டராக பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணுவோம். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுருக்கீங்களா? இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறப்போ நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம் தானே? நான் மிரக்கிள் மார்னிங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் செஷன் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி காலையில் 5:45 AM - 6 AM வரைக்கும் 15 மினிட்ஸ் தான். அது உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டிங் செஷன் மாதிரி இருக்கும் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். மந்த்லி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் 300 rupees தான். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேருந்து மந்த்லி ஃபீ 1 மந்த்துக்கான 30 டேஸ்க்கான ஃபீ ஜஸ்ட் 300 rupees தான். உங்கள் லைஃப்பை இன்னும் பெட்டராக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மெடிடேஷன் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.